உறவுகளின் அம்மாமார் இன்று 3வது நாளாக தங்களுடைய அடையாள உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டமாக அந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள். இன்றைக்கு மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த அம்மாமார்கள் இந்த போராட்டத்தில் திரளாக வந்து பங்கு பெற்று இருக்கின்றார்கள். நாளைய தினம் யாழ்ப்பாண மாவட்ட அம்மாமார் வருவதாக கூறியிருக்கின்றார்கள். வருகிற 1ஆம் தேதி வரை இந்த ஐநா கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் 1ஆம் தேதி வரை அவர்கள் இந்த போராட்டத்தை நடாத்துவதாக தீர்மானித்திருக்கின்றார். அம்மாமாருடைய இந்த தொடர்ச்சியான போராட்டம் இன்றைக்கு ஒரு வகையான கவனத்தை திருப்பியமையினால்தான் ஐநா மனித உரிமை ஆணையாளர் கூட தன்னுடைய அறிக்கையில் இந்த காணாமல் போன உறவுகளை பற்றி குறிப்பிடுகின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. தற்போது இந்த அனுசரணை நாடுகள் முன்வைத்திருக்கின்ற பிரேரணையிலும் கூட இந்த விவகாரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனாலும் எங்களுடைய அந்த ஒருமித்த குரல் இன்னமும் ஒழுங்காக வரவில்லை. அந்த ஒருமித்த குரல் என்பது அம்மாமார், சிவில் அமைப்புகள், அரசியல் கட்சிகள் எல்லாரும் இணைந்து ஒருமித்த குரலில் நாங்கள் உரத்தி சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த உரத்தி சொல்வதன் ஊடாகத்தான் இந்த விவகாரத்தை நாங்கள் சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு செல்ல முடியும். இதில் எங்களுக்கு பெரிய ஏமாற்றம் தற்போது அனுசரணை நாடுகள் முன்வைத்திருக்கின்ற பிரேரணை ஏற்கனவே பலவீனமான பிரேரணை. அந்த பிரேரணை திருத்தப்பட்டு மீண்டும் அதைவிட பலவீனமான ஒரு பிரேரணை ஒன்று அறிமுகப்படுத்த இருப்பதாக செய்திகள் வருகின்றன. இது மிகவும் கவலைக்குரிய விடயம். இதனை நாங்கள் ஒன்றாக இணைந்து காரசாரமாக எதிர்த்து இதனை ஐநா மனித உரிமைகள் பேரவைக்கும் ஐநா பொதுச்சபைக்கும் நாங்கள் தெரியப்படுத்தி இருக்க வேண்டும். அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அரசாங்கம் மனித உரிமை அமைப்பில் உள்ள அனைத்து உறுப்பு நாடுகளை தனித்தனியாக சந்தித்து தங்களுக்கு ஆதரவான நிலப்பாட்டை எடுக்குமாறு அழுத்தங்களை கொடுத்து வருகின்றனர். ஆனால் எங்களுடைய அரசியல் தலைமை இந்த விடயத்தில் மிகவும் பலவீனமாக இருப்பதனால் இவ்வாறான ஒரு அழுத்தத்தை கொடுக்க முன்வரவில்லை. இந்த தடவை உண்மையில் ஜெனீவாவில் கூட புலம்பெயர் தரப்பு ஒரு ஊர்வலத்தை நடாத்தியிருந்தார்கள். ஆனால் இங்கே இருந்து சென்று அழுத்தம் கொடுத்த நிலைமை குறைவாகத்தான் காணப்படுகிறது. அவர்கள் எங்களுடைய விடயத்தில் அதிக கவனம் செலுத்தாவிட்டாலும் நாங்கள் தொடர்ச்சியாக அழுத்தங்களை கொடுப்பதன் ஊடாகத்தான் இந்த விடயத்தில் எங்களுக்கு முன்னேறி செல்ல முடியும் என்று நான் நினைக்கிறேன். அம்மாமார் தெளிவாக கூறியிருக்கிறேன். இந்த உள்நாட்டு விசாரணை பொறிமுறையை எங்களால் ஒருபோதும் ஏற்க முடியாது.
என்னால் இயற்கை நீதிப்படியும் அது பிள்ளை கொலை செய்தவனுக்கிட்டேயே நாங்கள் நீதியை வழங்கும்படி கேட்க முடியாது. அதை உறுதியாக கூறியிருக்கிறோம். அது எங்களுக்கு ஒரு சர்வதேச விசாரணை வேணும். அந்த சர்வதேச விசாரணையை நோக்கி நாங்கள் அனைவரும் குரல் கொடுப்பது தான் இந்த போராட்டத்தினுடைய உண்மையான பொருளாக இருக்கும். அதற்கு எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்கிற மார்க்கங்களை காண்பது தான் இன்றைக்கு இருக்கின்ற ஒரே ஒரு மிகப்பெரிய பணி என்று நான் நினைக்கின்றேன். நன்றி. கணவரின் பேட்டிய தம்பி முத்து வினஸ் 2008 தொழிலுக்கு போகிறது கடற்கரைக்கு போனது. நேவி பிடிச்சிட்டான். நேவி தான் பிடிச்சிருக்கிறான். நேவி பிடிச்சி இதுவரைக்கும் எங்களுக்கு எல்லா நியூஸும் நேவி எல்லா இடத்தாலையும் நாங்கள் தேடி பார்த்தோம். ஒரு பதிலுமே இதுவரைக்கும் கிடைக்கல. எல்லா இடமும் நாங்களும் கொழும்புலேருந்து 4ஆம் மாடி அங்கே எல்லாம் போய் தேடி பார்த்தோம். போட்டு அங்கே எல்லா இடமும் ஒரு இடத்துல இருந்து எங்களுக்கு எந்த பதிலும் சொல்லல. ஆனால் கடலுக்கு போகல நேவி தான் பிடிச்சது. நானும் 4 பிள்ளைகளும் படாத பாடுபட்டு கஞ்சி சோறுனா சாப்பிட்டு முன்னேறணும். ஒரு குடும்பத்தில் கணவர் இல்லாட்டி எவ்வளோ துன்பம்னு தெரியும். அந்த துன்பப்பட்டு வேதனைப்பட்டு முடக்கப்பட்டு தான் வாழ்ந்து கொண்டு வந்தோம். இதுவரைக்கும் எல்லா இடமும் தேடி வன்னிக்குள்ளையும் போய் அங்கே எல்லா இடமும் அப்படி மன்னாரில் இருந்து அங்கால கிளிநொச்சி பக்கம் அடிவாடு நேரத்தில் கூடி போய் திவிர் அடித்த நேரம் கூடி நாங்கள் சிக்கி பிள்ளைகள் அனாதையாக தவிக்கப்பட்டு போய் தேடி பார்த்தோம். இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த முடிவும் இல்லை. நாங்களும் எல்லா கூட்டங்களுக்கும் எல்லா தேட போகிறாக்கள் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம். எங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை. ஜனாதிபதி குழுவிடம் இருந்து கூடி எங்களுக்கு வந்து தகவல் எடுத்தாங்க மன்னார் சபையில். அவங்கள்ட்டையும் அறிவித்தோம். இதுவரைக்கும் எந்த தகவலுமே இல்லை. நாங்களும் எல்லா இடமும் இதுவரைக்கும் தேடிக்கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு முடிவுமே இல்லை. எங்களுக்கு எங்கே இருந்தாலும் இந்த ஜனாதிபதி அனுரகுமார் இருந்தாலும் தேடி தரணும். ஐநா சபை பாரம் எடுத்து எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லணும். சர்வதேச விசாரணை வேணும் என்று சொல்றீங்க. சர்வதேச விசாரணை எங்களுக்கு வேணும். அதோட இது எங்களுக்கு கணவரை தேடி தரணும். காணாமல் போன அத்தனை பேருக்கும் இவங்க ஒரு பதில் சொல்லியே ஆகணும். காசு தந்து அது தந்து மரண சர்டிஃபிகேட்டெல்லாம் எங்களுக்கு தரவாண்டு கேட்டாங்க. நாங்கள் வேணான்னு சொல்லிட்டோம். எங்களுக்கு ஒரு முடிவு வேணும். எங்களோட கணவர் வேணும்னு தான் நாங்கள் இது வரைக்கும் போராடி கொண்டு இருக்கிறோம். நிறைய மாப்பிள்ளா எங்கள் மஞ்சள் பயிர்கிற பள்ளி மீனை தான் எங்களோட ஊர். எங்களோட மஞ்சள் பள்ளி மீனை கடற்கரையில் வச்சு என் மகன் ஜெயசுதாசன் இதுராஜா என்பவர் காலையில் 7 மணிக்கு வீட்டில் இருந்து போனவர் வரவே இல்லை, காணவே இல்லை. நாங்கள் வருவான்னு பார்த்து காணவே இல்லை. அதன் பிறகு பின்னேரமாக போயும் வரையில் தேடி போட்டு பிறகு 6 மணி போல தான் ஒரு பக்கத்தில் வாடியில் உள்ளால் தான் வந்து ஏன் மழை நிற்கிறீங்கிறதுக்கு நான் எப்படி மகனை காணுன்னு உங்களோட மகனை வெளில வேணியில் அதெல்லாம் ஏறி போனதை நான் கவிதை இன்னோட தான் கதைச்சு கொண்டிருந்தவர் நிற்க வெளில வேணும்னு வந்து நிப்பாட்டி கடற்கரையில் கையை காட்டி கூப்பிட அவர் போனார். போய் கொஞ்சம் நேரம் கதைச்சு கொண்டு இருந்தார். பார்க்க அது வேணுக்குள்ளே இருந்தார். ஏறினது வேன் போயிட்டுது. அது அவ்வளோ தான் நான் கண்ணால் கண்டாது. சரி இதை ஒரு 6 மணி போல வந்து சொன்னார். செல்லவும் நாங்கள் அதுலேருந்து தேடுறோம். தேடிக்கொண்டு அதுக்கு மனித உரிமை ஆணைக்குழுக்கு போய் ஐசிஆருக்கு முகப்பாடு கொடுத்து பொதுசில முகப்பாடு கொடுத்து எல்லா இடமும் கொடுத்து தேடிக்கொண்டு இருக்கிறோம். இன்று வரைக்கும் எங்களுக்கு ஒரு பதிலும் இல்லை. அதுபோல் 2014 எனக்கு ஒரு கோல் வந்தது. என்னன்றது உங்களோட பேராயி தேசுவாசன் மாரின்றது நான் ஓமன் சொன்னேன். உங்களோட மகன் காணா போன இதே ராஜான்னு நான் ஓமன் சொல்லையும் உங்களோட விசாரணை பண்ணணும்னு சொல்லி போட்டு மன்னார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லி 2ஆம் மாதம் 24ஆம் மணி 2ஆம் மாதம் 5ஆம் தேதி கோல் வந்து பூசாவிலேருந்து விதைச்சேரி. அப்போ நான் ஆண்டு கேட்டுட்டு விட்டுட்டு திருப்பி பார்க்க 5ஆம் தேதி கோல் எடுத்து 9ஆம் தேதி கோல் எடுத்து கட்டாயம் வாங்க மன்னார் போலீஸ் ஸ்டேஷன் விசாரணைக்கணும். அப்போ நாங்கள் போய் இந்த மகனை நீங்கள் அங்கே வச்சு கொண்டு தானே எங்களை கூப்பிடுறீங்க. கொஞ்சம் நேரம் ஒன்றுமே கதைக்கே இல்லை. அதுக்கு பிறகு என்னதோ அதன் விடயமாக தான் உங்களோட கதைக்கு ஒன்றும் வாங்கணும். சொன்னால் 2014 2ஆம் மாதம் 14ஆம் தேதி மன்னார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு போகும்போது 2 பேர் வந்துட்டு இருந்தாங்க.
ஒரு வயசு போயின ஆள் ஒரு 50 வயசு 55 அப்போ அவரும் ஒரு இளம் பொடிங்க 25 வயசு அப்படி ஒரு பொடியும் தான் வந்து கேட்டாங்க என்ன மாதிரி காணாமல் போயினா அப்படின்னு எங்கள் வீட்டையும் தான் காணாமல் போயினது தொழிலுக்கு போயினாவே கடற்கரையில் வச்சு வெள்ளம் இல்லை உறிஞ்சி கொண்டு வந்தேன் அப்போ வேறு சம்பந்தங்கள் இருக்கு வயசுக்கு அவங்க சம்பந்தங்கள் இருக்குமா அப்படின்றலாம் கேட்டாங்க அப்படி ஒரு சம்பந்தம் இல்லை கல்யாணம் கட்டி அவனுக்கு ஒரு குழந்தை பொம்பளை பிள்ளையும் இருக்கு கல்யாணம் கட்டி ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்கு உள்ள வந்து 6 மாதம் மனைவி இருக்குவா காணாமல் போயிட்டது நாங்கள் தேடின்னு இருக்கோம் அவன் வேறு பிரச்சனை இல்லை இதான் வந்து சரிலையும் அப்போ சரி எனக்கு டிசாடி படிச்சேன் அப்போ நான் கற்றுனேன் என்ன புதுசனி இல்லை அவரும் கேன்சர் வேறு அவருக்கு இறந்து போயிட்டேன் இப்போ எனக்கு எந்த ஆதரவும் இல்லை என் பிள்ளை வந்து எனக்கு உழைச்சி தருவோம் சாப்பிடுக்கு எல்லாம் செய்வோம் பேர பிள்ளையும் இருக்குது அதை பார்க்கணும் என்ன செய்யணும் தெரியாமல் கவலையில் இருக்கிறோம் இல்லை அம்மா அவங்களோட மகன் பூசாவெல்லாம் வச்சிருக்கிறாங்க மறைமுகமாக வச்சிருக்கிறாங்க அதாவது அந்த இது சுகச்சாலையில் பப்ளிக்காக இல்லாமல் ஒதுங்கு மறைவாக வச்சிருக்கிறாங்க உங்களோட மகன் உயிரோட தான் இருப்பார் வருவார் ஆனால் எப்போ வருவார் மகன் ஃபுல்லாக கேட்குது எப்போ அப்பா வருவாருன்னா என்ன பதில் சொல்ல இல்லைம்மா அவங்க வருவார் இப்போ வருவாங்க எங்களை அனுப்பினது விசாரணை எடுக்க சொல்லி நாங்கள் எடுத்துக்கொண்டே கொடுப்போம் அதோட நான் இந்த ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுத்து விட ஒரு முறையாவது இந்த பிள்ளையோட கதைக்கு ஒழுங்கு பண்ணியிருக்காங்க சொல்லி கொடுத்து ஆனால் இன்று வரைக்கும் 14 வயசமாக போயிட்டு 18 வருஷம் காணாமல் போய் புள்ள வந்து இந்த 18 வயசு பிள்ளை பொம்பளை புள்ள வந்து இன்று வரைக்கும் எங்களுக்கு எந்த பதிலும் இல்லை நாங்களும் ஒரே வெயிலுக்கையும் மழையில நினைஞ்சு ஒரு போராட்டமாக செய்து களைச்சி போச்சு எங்களுக்கு வருத்தம் பிடிச்சிட்டு என்ன கால் பிரச்சனை வரைக்கும் கதைக்கலாது இருந்தால் நம்மளோட பிள்ளைக்காக நம்ம சாவு வரையும் போராடி நமக்கு ஒரு முடிவு வரணும் அதனால நாங்கள் இப்போதைக்கு எங்களுக்கு சர்வதேசம் தான் எங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும் எங்களோட கண்ணீருக்கு ஒரு முடிவு சொல்லணும் எங்களோட மக்கள் எவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க இன்றைக்கு எல்லா தாய்மாரும் இறந்து போயிட்டாங்க அதுக்கு நின்று சாட்சி சொல்ல கூட இன்றைக்கு ஒரு வறுமை இல்லாத நிலையில கூட நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கு பத்தினியும் பசியும் பிள்ளைகளை வச்சுன்னு என்னென்னு வாழ்வாதாரமும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் கஷ்டப்படுறோம் இன்றைக்கு நாங்கள் இருந்துக்கிட்டு இப்போ எங்களுக்கு இந்த சர்வதேசமாவது இந்த முறை அந்த வயசத்திலாவது எங்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலம் வரும் அந்த எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம்